முன்னொரு காலத்தில் சூரபத்மன் எனும் அசுரன் சிவனை குறித்து கடும் தவம் புரிந்து பல வரங்கள் என் தவத்தை ஏற்று உன் தவம் கண்டேன், வரம் கிடைக்கும். என் நெற்றிக் கண்ணின் சக்தியால் என் கை காய்க்க நிற்காதவர்கள் என்னை எதிர்க்க முடியாது. அவர்களின் துயர் துடைக்க சிவபெருமான் தனது 6 நெற்றிக் கண்களை திறக்க அங்கிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த பொறிகளை வாயு தேவனும் அக்னி தேவனும் சுமந்து சென்று சரவண பொய்கையில் விட்டனர். அங்கு அந்த பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக மாறின. அவர்களை வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது. கார்த்திகை நட்சத்திரத்தில் புனித நெருப்பில் இருந்து முருகன் அவதரித்தான். முருகன் அசுரனானதும் அசுரர் அழிக்க புறப்பட்டார். அன்னையே நன்றி, இந்த வேலின் சக்தி நான் வெற்றி பெறுவேன். வீரபாகு, சூரபத்மனை வீழ்த்த நாம் முன்னேறுவோம். இந்த யுத்தம் முடிவடே. இந்த வேலின் வலிமையை காண்பிக்கிறேன். இப்போது மரம் 2ஆக பிளக்கிறது. ஐயனே, என் தவறை உணர்ந்தேன், சரணடைகிறேன். ஒரு பாதியை தனது வாகனமான மயிலாகவும் மறுபாதியை தனது கொடியில் இருக்கும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டார். உலகம் மாயை, உயிர் நிலையானது. ஞானம் தேடுங்கள், உள்ளே ஒளியை காணுங்கள். அனைத்தும் ஒன்றே, பிரிவினை இல்லை.